Hello children, welcome back to my teacher learn channel. இன்னைக்கு lesson 36ல ஹிந்தி பாரகடி உயிர்மை எழுத்துக்கள் how to write the letter ta. இந்த ta letterல வந்து 13 letters இருக்கும். 13 letter வந்து taல symbols வந்து வித்தியாசமாக இருக்கும். இது எப்படிலாம் நம்ம எழுதலாம்னு பார்க்கலாம் வாங்க. a ta எப்படி எழுதலாம் பார்க்கலாம். சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டுட்டு அப்படியே அதிலேருந்து சி மாதிரி வளைச்சி விட்டணும். அப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும், படுக்கை கோடு. மறுபடியும் எழுதலாம். சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டுட்டு அப்படியே அதிலேருந்து சி மாதிரி வளைச்சி கேர்வ்டாக விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ட. நெக்ஸ்ட் ஒன் ஆ தா. எப்படி போடலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே போட்டுட்டு வளைச்சி விட்டுறணும். பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி போட்டு வளைச்சி விட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இப்போ இது என்ன சொல்கிறது? டா இழுத்து சொல்லணும். நெக்ஸ்ட் லெட்டர் இ டி. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டுட்டு அப்படியே வளைச்சி சி மாதிரி கொண்டாந்துடணும் கேர்வ்டாக. அப்புறம் மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கொண்டாடணும், லெஃப்ட் சைடு. அப்புறம் மேலே வந்து நேர்கோடு ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு வளைச்சி கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து அப்படியே கொக்கி மாதிரி வளைச்சி கீழே கொண்டாடணும், லெஃப்ட் சைடு பக்கம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? டி. நெக்ஸ்ட் லெட்டர் இ டி. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டுட்டு அப்படியே வளைச்சி சி மாதிரி கொண்டாந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே ரைட் சைடு பக்கம் வளைச்சி கொண்டாந்துடணும், வலது பக்கம். அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு அப்படியே வளைச்சி கீழே கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து கொக்கி மாதிரி ரைட் சைடு பக்கம் வளைச்சி கீழே கொண்டாடணும். அப்புறம் படுக்கை கோடு போடணும், ஸ்லீப்பிங் லைன். இது என்ன லெட்டர்? டி. நெக்ஸ்ட் ஒன் உ டூ. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு அப்படியே வளைச்சி கீழே கொண்டாந்துடணும், சி மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சுழிச்சு அப்படியே லெஃப்ட் சைட் பக்கம் வளைச்சி கொண்டாந்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். மறுபடியும் ஒரு நேர்கோடு போட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி விட்டுட்டு அப்படியே சுழிச்சிட்டு அப்படியே லெஃப்ட் சைட் பக்கம் கொண்டு போயிடணும். அப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் படுக்கை கோடு போட்டணும். இது வந்து டூ. நெக்ஸ்ட் ஒன் ஊ டூ. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி நேர்கோடு போட்டு சுழிச்சு கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் சுழிச்சு நேராக லெஃப்ட் சைட் பக்கம் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி கொண்டாந்துட்டு சுழிச்சு நேராக ரைட் சைட் பக்கம் வளைச்சி விட்டுறணும். நேராக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? டூ. நெக்ஸ்ட் லெட்டர் ரு ட்ரு. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு மறுபடியும் சி மாதிரி வளைச்சி கொண்டாந்துடணும். அப்புறம் அது கீழேருந்து சின்னதாக சி மாதிரி வளைச்சி கொண்டாடணும். ஒரு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ட்ரு. மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு இப்படி கீழே வளைச்சி கொண்டாந்துடணும். அப்புறம் அதுலேருந்து லைட்டாக சி மாதிரி லைட்டாக சின்னதாக வளைச்சி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ட்ரு. நெக்ஸ்ட் லெட்டர் ஏ டே. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு மறுபடியும் வளைச்சி சி மாதிரி கொண்டாந்துடணும் கீழே. மேலேருந்து அப்படியே சாய்வலாக ஒரு கொம்பு போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? டே. மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு சாய்வலாக ஒரு கொம்பு போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? டே. நெக்ஸ்ட் லெட்டர் ஐ டை. இப்போ டை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி நேர்கோடு போட்டுட்டு அப்படியே வளைச்சி சி மாதிரி கீழே கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் மேலே சாய்வலாக 2 கொம்பு போடணும். இது வந்து டைன்னு சொல்கிறது. ஸ்லீப்பிங் லைன் போடணும். டை இந்த லெட்டர். மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி நேர்கோடு போட்டு வளைச்சி சி மாதிரி கொண்டாந்துடணும். மேலே 2 கொம்பு இழுத்து விட்டுலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? டை. நெக்ஸ்ட்டு டோ ஓ டோ. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு வளைச்சி விட்டுலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டு ஒரு சாய்வில் ஒரு கொம்பு இழுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுட்டு சி மாதிரி வளைச்சி விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டு சாய்வில் ஒரு கொம்பு போட்டு விட்டுடலாம். டோ. லெட்டர் அவு டவ். எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டுட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு 2 கொம்பு மாதிரி இழுத்து விட்டுடலாம் சாய்வலாக. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம், படுக்கை கோடு. இதை வந்து மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு அப்படியே வளைச்சி சி மாதிரி கொண்டாந்துடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு சாய்வலாக ஒரு 2 கொம்பு போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம், படுக்கை கோடு. இது என்ன லெட்டர்? டவ். நெக்ஸ்ட் லெட்டர் அம் டம். எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு மேலே ஒரு டாட் வச்சிடலாம். இதை வந்து மறுபடியும் எழுதலாம். திருப்பி நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு மேலே ஒரு டாட் வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? டம்.
நெக்ஸ்ட் லெட்டர் அஹா டஹா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்துடணும், விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் 2 டாட் வைக்கணும், மேலே கீழே 2 டாட் வைக்கணும். இது டஹா. இன்றைக்கி நீங்கள் லெசன் 36 ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்களில் எப்படிலாம் நம்ம 13 லெட்டரையும் எழுதலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.